மணி 1:30 மணியை தாண்டி போய் கொண்டிருக்கிறது. எனக்கு தெரியும், உங்க எத்தனை பேர் மூஞ்சிலையும் தெரியுது, பசி தெரியுது. உங்களுக்கு பசிக்குதோ இல்லையோ, எனக்கு பசிக்குது. பசிச்சா சாப்பாடு கொடுத்துருவாங்க, சாப்பிடலாம். ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கணும். அது ஏன்னா சாப்பாடு மட்டும் பத்தாது, குடி தண்ணீர் ரொம்ப முக்கியம். அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் முத்துசாமி நான் சொன்னும்போது குறிப்பிட்டார்கள், சூசகமாக சொன்னார்கள், விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் எப்பொழுதுமே கோவையிலும் ஈரோடையுமே சுத்திக் கொண்டிருக்கிறார் என்று. அந்த மாதிரி அடிக்கடி மாதம் ஒரு முறை இந்த கோவை மாநகருக்கு நான் வந்து கொண்டிருக்கின்றேன். நான் அடிக்கடி செல்கின்ற ஊர் என்றால் அது கோவை ஒன்றும். இன்னொரு பெருமை என்னன்னா, முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் வாழ்ந்த ஊர் இந்த கோயம்புத்தூர். எனவே ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் உங்களுடைய எழுச்சி, வரவேற்பு, உங்களை எல்லாம் சந்திப்பதில் மீண்டும் என்னுடைய மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.